போனால் உடனே நாம் ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, இனிமேல் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரே இடத்துல உட்காந்துடுறோம். கவலைப்படுறதுக்கு காரணமே அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நமக்கு தெரியாதது தான். ஆனால் இந்த கழுகோட வாழ்க்கையை கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி நிதானமாக சமாளிக்கணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். கழுகுனாலே அது உயர பறக்கக்கூடிய ஒரு பறவை. மற்ற பறவைகள் எல்லாம் புயலோ மழையோ வந்த எங்கேயாச்சும் மறைவான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கும். ஆனால் கழுகு மட்டும்தான் அந்த காத்தையும் மேகத்தையும் தாண்டி இன்னும் உயரமாக பறக்கும். ஆனால் இப்படி இருக்கிற இந்த கழுகுக்கு கரெக்டாக 40 வயசு ஆகும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். மனுஷங்களும் அப்படிதான். வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது பொறுப்புகளும் கஷ்டங்களும் அதிகமாகுது இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு பெரிய சோதனை வரும். அதோட காலில் இருக்கிறன்னு படுத்தலாம். அந்த நேரத்தில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத பயம், சோம்பேறித்தனம், நெகட்டிவ் எண்ணங்கள், தாழ்வு